இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் நீக் திரைப்படத்தில் கூறியுள்ள வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் செயல்கள் போன்றவை பற்றிய ரைமிங் நரேஷன் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. இந்த வீடியோ முழுவதும் சிரிக்க மட்டுமே, சிரிப்பு வரலன்னா நான் பொறுப்புல. காஞ்ச ரொட்டி சிக்கிட்டு காதல் போச்சு நக்கிட்டு தீந்து போன பீரை திண்டுக்கு நாடுறேன் பாடுறான்னு ஓப்பனிங்க சாங்கு ஓரமா போய் தூங்கு எலிபென்ட்னா அனிமலு எந்திரிப்பியாடா இனிமலுன்ற அளவுக்கு பொறிச்சு வச்ச காலாம் பொண்ணு வாக்க போலான்னு ஆடி பார்த்த மங்காத்தா அங்க போய் உக்காந்தா வாழக்கா தோப்புல வக்காளி நீயாடாயா மாப்பிள என்னங்க ஆடியன்ஸ் அழுகட்டும், அவங்க கொஞ்சம் பழகட்டும், சொல்றா எட்டி ஒரு வதை என்ன உங்காத ஒண்ணுலடி சேனக்கிழங்க சேர்க்கிறேன் செஃப் வேலை பாக்குறேன் தீந்து ஓனராவ தின்னுகிட்டே இருப்பாவ காதுக்குள்ள கைமியா கருவாட்டு குழம்பு செய்வியா அட என்னடி நீ வார்னிஷ் அடிச்சு காட்டுவேன் வாழை மீனை வாஷிங் மிஷின்ல ஓட்ட ஆட்டுவேன் வர்ற மாசம் தாயி வாய துற நீன்னு இம்ப்ரெஸ் பண்ணி காட்ட 20 நிமிஷத்தை ஓட்ட ஆண்டவா அக்கடான்னு படுத்திருக்கலாமோ 60 ரூபா டிக்கெட் எடுத்திருக்கலாமோன்னு சிந்திச்சு பார்த்தேன் நிறைய சில்லற இதெல்லாம் ஒரு குறையான்ற அளவுக்கு மடிப்பாக்கம் கிண்டி மலையில ஓட்டுற வண்டி தர்பீஸ் எடுத்து கடிங்கடா தைரியம் இருந்தா அடிங்கடான்னு எரிச்சல் தான் எடுக்குது. என் வாழ்க்கை மாதிரி என்னென்னமோ நடக்குது. தென் சத்தியமங்கலம் காடு சரக்கு போட்டு ஆடு காசிமேட்டு கண்ணியா காதலிக்கிற உன்னையன்னு யாரா நீங்க தின்னுகிட்டே பாடுறீங்க திண்டிவனம் சிக்னல் மாதிரி திடீர்னு மாறுறீங்க. எம்மா அசிங்கமா ஏசுவான் அவனே உங்க வீட்டுல வந்து பேசுவான் தம்பி அவளுக்கும் உனக்கு செட் ஆகாது ஆபியஸ்லி இது இட் ஆகாது நைனா ஆப்பஞ்சட்டியை கழுகிப்பாரு அவன் கூட நீ பழகிப்பாரு வாடா தேவடா கத்தலாம் தேட்டரா சுத்தலான்னு கனெக்டே ஆகாத கதை கண்டமேனிக்கு பார்த்தேன். அது தம்பி வருண பகவானுக்கு அர்ச்சனை இருக்கு வாரிசு படத்துல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அரிசி மாவு பொங்கியும் அதேதான் இங்கேயும் நோ பனானா லீஃபை வெட்டிக்கணும் அவ பணக்கார பையனை தான் கட்டிக்கணும் அடியே உருளைக்கிழங்கு தோல் உங்க ஒப்பம் பேச்ச கேளு கத்திரினா கைஃபு கன்றாவி நீ இல்லடி என் வைஃபு டேய் நிஜாம் பாக்கு மேல்றக்கு நீ யாரா சொல்றக்கு போட்ட செருப்பு பேட்டா போயிட்டு வரேன் டாட்டான்னு கட் பண்ணா 5 ரூபா கேட்கணும் அவ கல்யாணத்தை பார்க்கணும் நான் சுத்தம் ஏன்டா டே அவதான் ஆர்சிபி கப்புனா அந்த மலையிலையும் காரி துப்புனா போகிக்கு எடுத்த பணியனா போனா போது சனியனு விடாம தேங்காய் போட்ட வெண்ண மாதிரியே தேடி போய் செருப்படி வாங்குற எண்ணெய் மாதிரியே அது சரி 10 ரூபா தேனை பசங்கன்னாரே பைத்தியக்கார கூதானு அடுத்து என்ன ஆல்பன்லி தின்னு அங்க ஒரு பொண்ணு பிரபு சங்கு சக்கரம் வெடிக்கும் சாம்பார் சாதம் பிடிக்கும் அட இருங்க காலிஃபிளவர் தின்றேன் கரண்டி எடுத்து கின்றேன் என்னடா அவன் அப்பனுக்காக விட்டு தரான் எவன் கேட்டாலும் ஃபுட்டு தான் இதுல நந்தனத்துல விரும்புறேன் நான் ஒருத்திய விரும்புறேன் 4 ரூபா அவன் நம்ம ஃப்ரெண்டோட ஆளுதான் அவனு சுத்தம் ஏன்டா டே லாண்ட்ரி துணி பொங்கலுக்கு லவ் பண்றத தவிர வேலையே இல்லையாடா உங்களுக்கு அடிச்ச இடம் புடைச்சிருக்கு பிரபு எனக்கு பிடிச்சிருக்கு இது வேறையா கால்நாக்கு கஷ்டம் இல்லையா உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா இட்ஸ் ஓகே பட் தீராத பணமும் உன்னோட திருடி திங்கிற குணமும் ஐ லைக் இட் அப்பா எருமண்ணா மாடுங்கடா எண்டு காடு போடுங்கடான்னா அதே தான் தானா தந்தை உமா தாலி எல்லாம் சும்மா அல்பாயுஸ்ல சாவேன் அவனோட தான் போவேன்னு இட்ஸ் ஓகே மாறிச்சுதான் என்னாலும் மனசு சேர்ந்தாதான் கண்ணாலும் பட் எதுக்கு தாலியை கட்டிக்கிட்டா ஏன் அடுத்த நிமிஷமே அதை வெட்டிக்கிட்டா ஏன்னா காதை புடிச்சு கிள்ளணும் அந்த கரும புடிச்ச கன்றாவி டைலாக் மூலமா இந்த மெசேஜ சொல்லணும் அதுக்குதான் பிளேசிங் பர்பஸ்ஃபுல்லி அடுத்து என்ன ஆறுசாமி பேரன் அவனோட தான் போறேன் அறிவில்லாத நானும் அவன் தான் எனக்கு வேணும்னு படத்தை கொஞ்சம் முடிக்க பாட்டு லீடு கொடுக்க ஓவரால் 7 ரூபா பட்டாசு வெடிக்கும் தான் எனக்கும் டீனா டைரக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும் தான் பட் என்னமோ தெரியல பர்சனலி எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல எஸ்பெஷலி படத்தோட மெயின் லீட் தனுஷ் அண்ணாவை அப்படியே இமிடேட் பண்ண மாதிரி தான் இருந்தது நாட் இன் பேட் நோட் பட் மேபி அவருக்கான ஃபேஸ்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஓவரால் நீக் என் கஷ்டம் உங்க கஷ்டம் நீங்க பாக்குறனா பாத்துக்கலாம் சோ தட்ஸ் இட் ஃபார் நீக் நீங்க எங்கேயாவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் மீ ஆர்ஜே ஹரி அப்படின்ற இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்விட்டர்லயும் அதே தான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்.